மார்ச் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 4வது வார தவக்காலம். ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போமா? இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்காக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து சுத்திகரித்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டது. ஆண்டவரே, எனக்காக விலையாக சிந்தப்பட்டது. இந்த மாசற்ற இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும். நீர் என்னை காத்துக்கொள்ளும். நீர் என்னை பரிசுத்தமாகும். உடைய அன்புக்குள் என்னை வைத்து மறைத்துக் கொள்ளும். நீரை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக கட்டளையிடும் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 13 - 21 உள்ள இறைவசனங்கள். விண்ணிலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்துக்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசே பாம்பால் உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவருடைய நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளுவர் அழியாமல் நிலைவாழ்வை பெரும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். உலகில் தண்டனை தீர்ப்பு அளிக்கல, தன் மகன் வழியாக மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொண்டு தண்டனை ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தண்டனை பெற்று விட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுள் ஒரே மகனிடத்தில் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீவனாயிருப்பதால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்புகின்றனர். இதுதான் அவருடைய எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தாங்கள் தீச்செயல்கள் வெளியாகியுடன் அஞ்சிய ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். அதனால்தான் அவர் செய்யும் அனைத்தும் கடவுளோடு இணைந்து செய்கிறார் என்பது வெளியாகும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, நாவலும் மகிழ்ச்சியின் ஞாயிறாக இந்த துக்கத்தின் நாளிலும் ஆண்டவர் நினைவு கூறப்படுகிறால் ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார். நாமும் ஒளியிலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் அனுப்பி ஒரே மகனிடத்தில் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். ஒளி உலகிற்கு வந்திருந்தும் மக்கள் ஒளியை விட இருளையே விரும்புகின்றனர். ஏனென்றால் அவர் ஒளியிடத்தில் வந்தால் அவருடைய குறைகள் எல்லாம் தெரிந்துவிடும் என்று ஒளி இருக்கிறார், வருவதில்லை. உண்மை கேட்பவாள், உண்மையை தேடணும். சத்திய ஆவியான சக உண்மைகளை வழிநடத்துவார். கடவுளுடைய வார்த்தையே சத்தியம். சத்தியத்திற்கு சாட்சியம் பகரையும் வந்தேன். அந்த சத்தியம் கடவுளுடைய வார்த்தையே சத்தியம். I came to bear witness to the truth. ஆண்டவரை நாம் தேட வேண்டும். அவரே ஒளியானவர். அந்த ஒளியிலே நாம் தாகம் தனியப்படும் பொழுது நாம் அந்த ஒரே மகளிர் விசுவாசம். ஏனென்றால் 17ஆம் வசனம் மிக அருமையான வேதவசனம். யோவான் 3:17 சொல்லுகிறது, உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தன் மகன் வழியாக மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்கல. அவர் தண்டனை எந்த மக்களும் தண்டனையில் வெளிக்கொணர தன்னுடைய மாசற்ற ரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து மீட்டு விட்டார். வழியாக ஏற்கனவே மீட்பின் செயல்கள் நடந்து விட்டது. அன்பின் செயலாம் வெற்றிக்கு மேல் வெற்றி அடைந்திருக்கிற ரோமர் 8:37 பார்க்கிறோம். தன் ஒரே பேர் நம்பிக்கை கொள்ளவரும் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் அவரை இழந்து நம்மை அன்பு செய்ய விரும்புகிறார். இந்த மகனுக்குரிய நிலையை வழியாக தண்டனை தீர்ப்பு அளிக்கல்ல, நமக்கு இரக்கம் காட்டவே நம்பிக்கை நாம் கொண்டு அவரை தேட வேண்டும். அந்த ஒளியிடத்தில் வர வேண்டும். ஒளியின் மக்களாய் நாம் பிறக்க வேண்டும். அந்த ஒளியிடத்திலே நாம் வரும்போது நாம் ஒளியின் மக்களாக மாறுகிறோம். உண்மைக்கு நாம் செய்சாய்க்கிறோம். உண்மைக்கு செய்சாய்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம்? உண்மைக்கு ஏற்ப வாழ்வோம்.
ஒளியிடம் வருகிறார். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார். உண்மைக்கேற்ப வாழ முயற்சிக்கிறவர்கள், உண்மைக்கேற்ப வாழ்கள், உண்மையிலும் ஆவியிலும் சவாரிப்பள் உண்மையிலும் ஆவியிலும் தொழுவரை தந்தையாரும் தேடுகிறார். உண்மை என்பது வார்த்தை, கடவுளுடைய வார்த்தையின்படி யார் என் தாய், யாரின் சகோதரிகள் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் கேட்கிறவர்களா மட்டும் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருக்கவே. உண்மையிலே வாழ்பவர் ஒளியிடம் வருகிறார். So we get the light. ஏனென்றால் அந்த வார்த்தை தான் பாதைக்கு விளக்கும், கால்களுக்கு தீபமாக இருக்கிறார். அது நம்மை வெளிச்சம் காட்டுகிறது, ஜீவ ஒளி நமக்கு தருகிறது. நம்முடைய வாழ்வில் அனைத்திலும் அவரோடு இணைந்து செயல்படுகிறார். அது என்பதனால் கடவுளோடு இணைந்து செய்வார்கள். கடவுளோடு நாம் இணைந்து அபாய்டிங் இன் இஸ் லைட். அதான் நானே உலகிற்கு ஒளியை பின் செல்லுகிறேன். அவர்கள் பின் செல்லும் ஜீவ ஒளியை, உள்ளத்தில் ஜீவ ஒளியை, அவருடைய வார்த்தை ஒளியா, அவருடைய ஆவியான ஒளியா. இருளில் நடவான், you will not walk in darkness. இணைந்து செல்லும் போது நாம் எப்பொழுதும் ஒளியின் மக்களாக இருக்கின்றோம். So we are called children of light. 1 Thessalonians 5:5, எபேசியர் 4:8 ஒளியின் மக்கள், ஒளி இறை மக்கள் என்று சொல்வது போல ஒளியின் மக்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இதோ நாம் ஆண்டவரை தேடும், ஆண்டவருக்கு ஒரே மனதில் விசுவாசிப்போம். உலகத்தை வெல்கிறவழியா இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இயேசு கிறிஸ்தை கடவுள் குமார் என்று விசுவசிக்க ஒன்று யோவான் 5:5 சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் பிறக்கும் எவரும் உலகத்தை வெல்கிறவர்களாய் முன்று யோவான் 5:4 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தையில் பிறந்து கடவுளுடைய ஆவியில் நாம் மீண்டும் புதுவாழ்வடைந்து நிறைவான வாழ்க்கைக்குள் செல்ல நம்மை அர்ப்பணிப்போமா. நேற்றும் இன்று மாறாதவரை தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், என்றும் பாதுகாத்தல் பரிசுத்தமாக்கும் புனிதப்படுத்தும் இயேசு இரட்சகருடைய நாமம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவரே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.